என்னம்மா பிரச்சனை? ஆ, மேடம், என் பேர் ஆனந்தி. நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொண்ணுதான். எங்க அப்பா இங்க தறிப்பற்ற வச்சு நடத்திட்டு இருந்தாரு. எனக்கு கல்யாணம் ஆகி நான் என் புருஷனோட சென்னையில வாழ்ந்துட்டு இருந்தேன் மேடம். மேடம், என்னால உறுதியா சொல்ல முடியும், அவன்தான் ராத்திரி வந்து எங்க தறி குடோன்குள்ள நுழைஞ்சிருக்கணும். போட்டியில நாங்க ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காகவே எங்களுக்கு கொடுத்த எல்லா மெட்டீரியல்ஸையும் எரிச்சிட்டு தறியையும் உடைச்சு சேதப்படுத்திருக்கான் மேடம். தறியில ஏதாச்சும் சிசிடிவி இருக்காமா? ஆமா மேடம், சிசிடிவி இருக்கிறத பார்த்துட்டு அதுல ஃபுல்லாவுமே சோப்பு ஜெல் மாதிரி எதையோ ஒண்ணு தடவி விட்டுருக்கான் மேடம். கண்டிப்பா இது அவன்தான் பண்ணிருப்பான்னு நான் உறுதியா சொல்றேன் மேடம். இருங்க. இந்தாங்க. ஏம்மா, தினம் தினம் குடிச்சிட்டு வந்து கேவலமா பேசி அடிச்சு கொடுமைப்படுத்துறான்னு சொல்ற. அவன் வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு 6 வருஷம் ஆச்சா? 6 மாசத்துல போடா இவனேன்னு துரத்தி விட்டுட்டு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு கேஸ் போடுறது இல்லையா? இத்தனை வருஷம் எதுக்கு பொறுமையா காத்திருந்த? சரி சரி. சித்ரா மேடம், அந்த ஆளு டீட்டெயில் எல்லாம் கேட்டு வாங்க. ஓகே மேடம். அவர் பேர் என்னம்மா? வீரபத்ரன். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஆமா, நேத்து ராத்திரி எத்தனை மணிக்கு சிசிடிவில தறி உடைஞ்சதா காட்டுது? ஒரு 12:20 இருக்கும் மேடம். உங்க தறி எந்த இடத்துல இருக்கு? மேட்டு தெருவுல இருக்கு மேடம். மேட்டு தெருவா? சித்ரா, அவன் செல்போன் டவர் எங்க இருக்குன்னு பாரு. அப்படியே நேத்து ராத்திரி 12:20க்கு எங்க இருந்துச்சுன்னு பார்த்துட்டு உடனே சொல்லு. கண்ட்ரோல் ரூம்க்கு கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி உடனே தகவல் கேளு. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். இந்தாங்க டீ எடுத்துக்கங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. இந்தாங்க உங்களுக்கு. மேடம் உங்களுக்கு. இல்ல வேண்டாம், நீ போ. ஓகே மேடம். மேடம், நேத்து ராத்திரி 12:20க்கு அந்த ஆளோட ஃபோன் சிக்னல் மேட்டு தெருவில் தான் மேடம் இருந்திருக்கு. இப்பவும் அந்த ஆளோட ஃபோன் சிக்னல் காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. மேடம், நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா அந்த ஆள் தான் இதை செஞ்சிருப்பான். அவன் நம்பரை நீ கொடுமா. 9840 யார் நம்பர் இது? ஹலோ, அவன் பேர் என்னம்மா சொன்ன? வீரபத்ரன் மேடம். பேரை பாரு, வீரபத்ரனா. ஹலோ. யாரு? பத்ரன் பேசுறீங்களா? பத்ரனா? எக்ஸ்கியூஸ் மீ, கம் அகைன். கம் அகைனா? யோ, யாரையா பேசுறது? ஹலோ, மரியாதையா பேசுங்க. நான் வீரபத்ரன் பேசுறேன். பெரிய வீரபத்ரன். அதான் பத்ரன் பேசுறியான்னு கேட்டேன்ல. ஹலோ, நீங்க யாருங்க பேசுறீங்க? நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வாசுகி பேசுறேன்.
அப்படியே கொஞ்சம் புறப்பட்டு காஞ்சிபுரம் தாலுகா மகளிர் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? அரை மணி நேரத்துக்குள்ள வந்தாகணும். மேடம், என்ன நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ஹாஃப் அன் ஹவர்ல வரணும்னா என்னால் எப்படி மேடம் வர முடியும்? ஆக்சுவலாக இங்கே சென்னையில் ஏய் நிறுத்து. நீ காஞ்சிபுரத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் டுபாக்கூர் பேச்சலாம் என்கிட்ட வேண்டாம். இங்க பாரு, அரை மணி நேரத்துக்குள்ள நீ இங்க இருக்க. இல்ல நீ எங்க இருக்கியோ அங்க மகளிர் போலீஸ் தேடி வரும். அப்புறம் உன்னை எப்படி கூட்டிட்டு வருவோன்னு உனக்கே தெரியும். ஒழுங்கு மரியாதையா இங்க வர வேலைய பாரு. வை போன. தம்பி இங்கேதான் தம்பி. வாங்க. இதுதான் எங்களோட தறி. ரொம்ப பழைய தறியா இருக்கே ஐயா. ரொம்ப வருஷமா தறி ஓட்டாம இருந்தீங்களோ? ஆமா தம்பி, எப்படி இந்த தொழிலை நான் நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாரம்பரியத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காக இதை குடோன் மாதிரி வச்சு இதெல்லாம் சாமியான்னு நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இது யாரையா உடைச்சது? சரிங்க ஐயா, நான் என்னன்னு பாக்குறேன். சரி சரி தம்பி. ஐயா, அச்சு இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரி தம்பி. சரி. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், என் பேரு வீரபத்ரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. ஓஹோ, அது நீங்க தானா? இங்கே வெயிட் பண்ணுங்க, மேடம் உள்ள கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன்.